உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. வருகின்ற அடுத்த ஒரு 6 மாத காலம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும், ஒற்றுமையாக உழைக்க வேண்டும், நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும். இந்த மேடையில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பெருந்தலைவர்கள், சேர்மன் இந்த மேடையில் மட்டுமல்ல இங்கே இருக்கின்றீர்கள். இவர்கள் யாரும் நாம் இயக்கத்தில் சேர்கின்ற நேரத்தில் இது நான் எம்பி ஆவேன், எம்எல்ஏ ஆவேன், சேர்மன் ஆவேன், மந்திரி ஆவேன் அந்த நோக்கத்திலே யாரும் வரலை. எல்லோரும் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை அழைத்தார். அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை அவர்கள் பிடித்த காரணத்தால் ஐயா அவர்கள் வழியிலே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அந்த பயணத்தில் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இன்று அந்த பயணம் தொடரும். மீண்டும் நான் சொல்கின்றேன், நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள் தான், நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையிலே பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்காம் நான் ஆசைப்படுபவன் கிடையாது. என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். இது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது. நம் கட்சி சாதாரண கட்சி கிடையாது. ரத்தம், வேர்வை, தியாகம், உயிர் தியாகம் இதை சிந்தி லட்சக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து, நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து, லட்சக்கணக்கானவர்கள் தியாகம் சிந்தி சிறைக்கு சென்று சிறிய சிறிய அளவில் நாம் இயக்கத்தை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம். நான் சொல்லியிருக்கின்றேன், ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு. ஐயாவுடைய நாற்காலி இது. ஐயா எப்போனா இங்க நாற்காலிக்கு வரலாம், நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோபம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், திருவிழா எடுப்போம், நெருப்பு மெதிப்போம், இதென்னமோ காவடி எடுப்போம், என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம், சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம். ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை. அதேதான் இன்னைக்கு ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர். ஒரு சாதனையாளர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரிஃபார்மர். ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலே அதாவது மொத்தத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் தான் இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறது கிடையாது. 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர். நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக்கொண்டது, சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை, நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது.
இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல். அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்றும் ரொம்ப பிடிவாதக்காரன் கிடையாது. நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இதுவே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது. எனக்கு இந்த பதவி பொறுப்பு அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்போ கேட்டு வாங்கிட்டு இருப்பேன். நான் ஏன்னா அவசியமே இல்லை. அதுக்காக நான் வரல, பதவி பொறுப்புக்காகலாம் நான் வரல. நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், சமுதாயத்தை வழி நடத்தணும். இந்த சமுதாயத்துக்காக தான் கட்சி தொடங்கினார், சமூக நீதிக்கு தான் கட்சி தொடங்கினார். அதுதான் அந்த அடித்தளம் தான். இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இல்ல குள்ளநெறி கூட்டமா, தீய சக்திகளா, பூஜாரியா, இவங்க ஒன்னும் திருப்பி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி செய்யாத ஒன்றும் பொய்ய சொல்லி இப்படியே சொல்லி ஒரு சில பேர், நிறைய பேர் உங்க மனசுலலாம் எவ்வளோ வலி இருக்கும்னு எனக்கு தெரியுது. எனக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க? 2 கண்ணு வேணும் தானே சொல்லுவீங்க. இல்ல இந்த கண்ணு தானே முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா? உங்க வலி என்னால புரிய முடியுது. ஆனா எல்லாத்துக்கும் வேற எனக்கு வலி, எவ்வளோ வலி நான் தாங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்கியே எவ்வளோ நாள் ஆகுது. எவ்வளோ மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன், பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அமைதியா இருக்கிற உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு தலை பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது. தினம் ஏதாவது ஒரு செய்தி, தினம் நம்மளை பத்தி என்ன பத்தி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.